அந்தகன் நடிகர் பிரசாந்த் அவர்களோட லாங் அவைட்டட் ப்ராஜெக்ட் ரொம்ப நாள் எதிர்பார்ப்பில் இருந்த ஒரு படம்னே சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இது அந்தாதுன் அப்படிங்கிற ஹிந்தி படத்தோட அபிஷியல் ரீமேக் தான். அந்த படம் ஹிந்தியில ஒரு மிகப்பெரிய பெஞ்ச்மார்க் ஃபிலிமா இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்ல எடுக்கப்பட்டு பட்ஜெட்டை விட பல மடங்கு அதிகம் லாபம் பார்த்த படம். அந்த படம் வேற சில மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்டிருந்தாலும் தமிழ்ல எந்த அளவுக்கு எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற ஒரு ஆர்வம் நமக்குள்ள இருந்துச்சு. அதே போல நடிகர் பிரசாந்த் அவர்கள் ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறம் வராரு அப்படிங்கிறப்ப அவருக்கு இது ஒரு கம்பேக் ஃபிலிமா இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் நமக்கு இருந்துச்சு. ஓவராலா அந்தகன் படம் எந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு, நடிகர் பிரசாந்த் அவர்களுக்கு இது ஒரு ப்ராப்பர் கம்பேக்கா இருக்குமா அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். இந்த படத்தோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிரசாந்த் கிரிஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு பியானிஸ்டா இருக்காரு, பார்வையற்றவரா இருக்காரு. எவ்வளவு ப்ராப்ளம்னு எல்லாருக்குமே தெரியும். வரேவீங்களா? அவர் ஒரு பார்ல பியானோ வாசிட்டு இருக்கும்போது அங்க வரக்கூடிய பழைய நடிகர் கார்த்திக் அவர்களுக்கு அவரோட மியூசிக் ரொம்பவே பிடிச்சிருது. கார்த்திக் சார் பிரசாந்த் கிட்ட நாளைக்கு என்னோட வெட்டிங் ஆனிவர்சரி, நீ என்னோட வீட்டுக்கு சர்ப்ரைஸா பிரைவேட் கான்சர்ட் மாதிரி எனக்கு ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பிரசாந்தும் மறுநாள் அந்த வீட்டுக்கு போறாரு. பட் அந்த இடத்துல ஒரு கிரைம் சீன் ஒன்று நடந்திருக்குது. அந்த கிரைமை பண்ணவங்க யாரு, அதுக்குள்ள பிரசாந்த் எப்படி மாட்டிக்கிறாரு, அதுல இருந்து தப்பிச்சு வெளியில வர முடிஞ்சது அவரால் அப்படிங்கிறது தான் அந்தகன் படத்தோட மீதி கதை. இது ஒரு ரீமேக் பிலிம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரிஜினல் படம் பார்த்தவங்களுக்கு இந்த படத்தோட கதை நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நான் அந்தாதுன் படம் ரிலீஸ் ஆன டைம்ல பார்த்தது. இப்போ இந்த படம் வரும்போது இன்னொரு டைம் பார்த்துட்டு போய் பார்க்கலாமா அப்படிங்கிற ஒரு சின்ன யோசனை இருந்துச்சு. ஆனா இப்போ ரீசெண்டா போய் பார்த்துட்டு பார்த்தோம்னா ஒரு சீனுக்கும் கம்பேர் பண்ணிட்டே இருப்போம், இதை விட அது பெட்டரா இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதனால அப்ப பார்த்திருந்த அந்த படம் ரிலீஸ் ஆன டைம்ல பார்த்தது அந்த மெமரியோட போய் பார்ப்போம், ஜஸ்ட் நம்ம கதை மட்டும் தெரியும், இது ஒரு ஃப்ரெஷ் தமிழ் ஃபிலிமாவே பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் போய் பார்த்தேன். அப்படி பார்க்கும்போது இந்த படத்தோட கதையும் சரி, காட்சிகளும் சரி, எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட விதமும் சரி, நிச்சயமா எங்கேஜிங்கா இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, இந்த படம் பாண்டிச்சேரியில் நடக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. சோ இந்த கதை களத்தை பாண்டிச்சேரியா சூஸ் பண்ணது நிச்சயமா ஒரு நல்ல சாய்ஸ். இந்த கதையோட ஆரம்ப காட்சிகள் அவரு கண் தெரியாத பியானிஸ்ட் ஒருத்தர், அவருக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள்ல அவருக்கு வரக்கூடிய காதல் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அழகா காட்டணும். அப்படிங்கிறப்போ பாண்டிச்சேரியை விட நல்ல ஊர் நம்ம ஊர்ல என்ன இருந்துட முடியும். அந்த வகையில பாண்டிச்சேரிங்கிற ஒரு லொகாலிட்டி இந்த படத்துக்கு பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணிருக்கு. அதே போல இதுல இருக்கக்கூடிய முக்கியமான சில கேரக்டர்ஸ் ரேண்டமா மீட் பண்ணிக்கிற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கு. அப்படிங்கிறப்போ பாண்டிச்சேரி ஒரு சின்ன சிட்டி தானே, அப்படிங்கிறப்போ அந்த சீன்ஸ் ரொம்ப இயல்பாவே நடக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அடுத்ததா ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே எல்லாமே அந்தாதுன் படத்தோட தான் அப்படிங்கறனால அதுல நமக்கு கமெண்ட் பண்றதுக்கு எதுவுமே இல்ல. ஆனா அதை இங்க எக்ஸிக்யூட் பண்றதுக்கு இவங்க பண்ணியிருந்த ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா காஸ்டிங் பத்தி சொல்லி ஆகணும். ஒரு கேரக்டருக்குமே ரொம்ப சரியான ஆட்களை தேர்ந்தெடுத்து நடிக்க வச்சிருக்காங்க. பிரசாந்த், பிரியானந்த், சிம்ரன், கார்த்திக், சமுத்திரக்கனி, கே எஸ் ரவிக்குமார், யோகி பாபு, ஊர்வசி இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருமே அவங்களோட கேரக்டரை உணர்ந்து ரொம்ப அழகா நடிச்சிருக்காங்க. மோர் ஓவர் அவங்க எல்லாரோட ஸ்கிரீன் பிரசன்ஸுமே அந்த கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி தான் இருந்திருக்கு. பிரசாந்த் பத்தி சொல்லி ஆகணும், ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கா இருக்கு அவரை ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு. கிரிஷ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் அவ்வளவு தூரம் சூப்பரா எடுத்து பண்ணிருக்காரு. ஒரு பார்வையற்ற பியானிஸ்ட் அப்படிங்கும்போது அவர் பியானோ வாசிக்கும் போது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன மேனரிசமா இருக்கட்டும், அவரோட பிஹேவியர்ல இருக்கக்கூடிய அந்த பாடி லாங்குவேஜா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காரு. அதே போல அந்த கிரைம் சீன்ல இன்வால்வ் ஆனதுக்கு அப்புறமா அதை தொடர்ந்து நடக்கக்கூடிய காட்சிகள், சீன் பை சீன் படம் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகருது. பலவிதமான எமோஷன்ஸ் இருக்குது. எல்லாத்தையுமே ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காரு பிரசாந்த் அவர்கள். மொரோவர் ஆளுமே பாக்குறதுக்கு பயங்கர ஸ்மார்ட்டா இருக்காரு, பயங்கர ஃபிட்டா இருக்காரு. சட்டை இல்லாம ஒரு சீன்ல வராரு, அப்பலாம் பாக்குறதுக்கு பிராக்லெஸ்னர் மாதிரி இருக்காரு. சோ ஓவராலாவே பிரசாந்த் அவர்களோட ஸ்கிரீன் பிரசன்ஸும் சரி, பெர்ஃபார்மன்ஸும் சரி இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலமா தான் இருந்திருக்கு. அவரோட பாடி பில்டிங் பார்க்கும்போது பயங்கரமான ஆக்ஷன் படம்லாம் இவரை வச்சு எடுத்தா செமையா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. அடுத்ததா சிம்ரன். பிரசாந்துக்கு அடுத்தபடியா இந்த படத்துல ரொம்ப முக்கியமான கேரக்டர் அப்படின்னா சிம்ரன் தான். ஒரு சிச்சுவேஷனல் கிரைம்ல ஆரம்பிச்சு பயங்கர கொடூரமான வில்லத்தனங்கள்லாம் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரா இருக்காங்க. அதை ஸ்டார்ட் ரொம்பவே கன்வின்சிங்கா பண்ணிருக்காங்க. மோரோவர் பிரசாந்த் சிம்ரன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பேரை ஒரு ஆப்போசிட்ல பாக்குறதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருந்துச்சு. அடுத்ததா சமுத்திரக்கனி. இவருக்கு இந்த மாதிரி கேரக்டர்லாம் ரொம்பவே அசால்ட்டா பண்ணிருவாரு. யாராம ரொம்ப டேஞ்சரஸான ஆளா இருப்பான் போல இருக்கே அப்படிங்கிற உணர்வை கொடுக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் ரொம்ப அட்டகாசமா பண்ணிருக்காரு. ஒரு பக்கம் இவ்வளவு டேஞ்சரஸா இருந்துகிட்டு இன்னொரு பக்கம் ஒய்ஃப் கிட்ட பம்மி பதுங்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காரு. அதே போல பிரியானந்த், வனிதா விஜயகுமார், கே எஸ் ரவிக்குமார், யோகி பாபு, ஊர்வசி இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களோட கேரக்டர்ஸ் ரொம்ப ஒரு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸா கொடுத்திருக்காங்க. அடுத்ததா மியூசிக். இந்த படமே ஒரு மியூசிக்கல் ஃபிலிம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு பியானிஸ்ட் அப்படிங்கறனால அடிக்கடி பியானோ வாசிக்கிற மாதிரியான விஷயங்கள் வருது. அவர் பியானோ வாசிக்கிற சில காட்சிகள் அங்க நடக்கிற சீனுக்கான பின்னணி இசையாவே இருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்குமே ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. இந்த படத்துல இருந்த ரொம்ப முக்கியமான காட்சிகள் எல்லாம் நம்ம படத்தோட ஒன்றி பார்க்கிறதுக்கு முக்கியமா ஹெல்ப் பண்ணியிருந்தது மியூசிக்னே சொல்லணும். அதே போல இளையராஜா அவர்களோட சில பாடல்களை இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் இந்த படத்துக்குள்ள யூஸ் பண்ணிருந்தாங்க. உதாரணத்துக்கு அந்த நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னால் தெரியுமா அந்த பாட்டு, அப்புறம் கீரவாணி பாட்டு, இந்த படம்லாம் கார்த்திக் சார் வர சில போர்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிருந்தாங்க. அது ரொம்பவே அழகா இருந்துச்சு. அடுத்ததா மேக்கிங் அண்ட் எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா டைரக்டர் தியாகராஜன் சார் அவரோட ஒர்க்க ரொம்பவே நீட்டா பண்ணிருக்காரு. படம் ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் இது ஒரு ஸ்டாண்டர்டான படமா இருக்கணும் அப்படிங்கறதுல உறுதியா இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதே போல டெக்னிக்கலாவே சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் சொல்லிட்டு எல்லா விஷயங்களுமே ரொம்ப பார்த்து பண்ணிருக்காங்க. ரொம்ப ஸ்டாண்டர்டான ஒரு ஃபிலிமா அதை கொடுக்கிறதுக்கு எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. குறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கதைக்குள்ள போகிறதுக்கு படம் கொஞ்சம் அதிக நேரம் எடுத்துக்குதோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு கார்த்திக் சார் வரக்கூடிய காட்சிகள் அது கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி தோணுச்சு. பிரசாந்த் யாரு என்ன அப்படிங்கிற
அவரோட கேரக்டர் எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கார்த்திக் சார் என்ன அப்படிங்கறதே சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் பிரசாந்த் வந்து கார்த்திக் சார் வீட்டுக்கு போகணும், இதுதான் சீக்வன்ஸ் அப்படிங்கிறப்போ அந்த சீன் நடக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஒரு சில காட்சிகள் ரிப்பீட்டடா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த மாதிரி விஷயங்கள்னால கதைக்குள்ள போக கொஞ்சம் டைம் அதிகமா எடுத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சு. அதை தவிர்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் எந்த குறையுமே இல்ல, ரொம்பவே நீட்டா பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப்லயுமே குறைன்னு சொல்லி பெருசா அதுவும் சொல்ல முடியல. ஒரு முக்கியமான ஹாஸ்பிட்டல் சீக்வன்ஸ் ஒன்று வரும். அதுக்கப்புறம் தான் படம் ரொம்ப பரபரப்பா போக வேண்டியிருக்கும். அந்த காட்சிகளும் ரொம்ப வேகமா தான் போகுது, போரிங்காலாம் ஒன்றும் இல்ல. ஆனா அந்த காட்சிகள் நமக்கு கொடுக்க வேண்டிய இம்பாக்ட கொடுக்கலையோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. உதாரணத்துக்கு அங்க ஒரு டென்ஷன் பில்ட் ஆயிட்டு இருக்குன்னா அந்த டென்ஷன் வந்து நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகலையோ அப்படின்னு தான் தோணுச்சு. அதே போல கிளைமாக்ஸ்ல ஒரு லண்டன் பத்தின சீக்வன்ஸ் ஒன்று வருது. அதுல வந்து சிஜி கொஞ்சம் அப்பட்டமா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அதை கொஞ்சம் சரி பண்ணியிருந்திருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன குறைகளை தவிர்த்துட்டு அந்தகன் நிச்சயமா ஒரு என்டர்டெய்னிங்கான படமா தான் இருந்துச்சு. அந்தாதுன் கூட எல்லாம் கம்பேர் பண்ணாம இது ஒரு தமிழ் படமா பார்க்கறோம் அப்படின்னா ஜெனரல் ஆடியன்ஸ் எல்லாருக்குமே நிச்சயமா இந்த படம் பிடிக்கும் அப்படிங்கறதா என்னோட ஒப்பீனியன். மோரோவர் பிரசாந்த் அவர்களுக்கு வந்து இந்த படம் ஒரு ரீஎன்ட்ரியா இருந்திருக்குது, கம்பேக் ஃபிலிமா இருக்குது அப்படிங்கறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். அதே போல அவரோட அந்த பாடி பில்டிங்க்கும் ஸ்கிரீன் பிரசன்ஸுக்கும் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் படம் பண்ணாருன்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பையுமே இந்த படம் ஏற்படுத்தி இருக்கு. This is all about அந்தகன் மூவி. நீங்களும் படம் பாருங்க. படம் பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மின்மினி இயக்குனர் ஹலிதா ஷமீம் டைரக்ட் பண்ணிருக்கக்கூடிய படம். பிரவீன் கிஷோர், கௌரவ் காலே, எஸ்தர் அனில் இன்னும் பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மகள் கத்திஜா ரஹ்மான் வந்து இந்த படத்தின் மூலமா இசையமைப்பாளராக அறிமுகமாகறாங்க. விடிவி, பீஸ்ட், லியோ இந்த மாதிரி பிரபலமான படங்களுக்கு சினிமாட்டோகிராஃபா வேலை செஞ்ச மனோஜ் பரஹம்சா அவர்கள் வந்து இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃபராகவும் ப்ரொடியூசராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த மின்மினி படத்தோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு 2 சின்ன பசங்க, ஸ்கூல் படிக்கிற பசங்க, அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கிற படம் வந்து அவங்களோட ஒரு டீனேஜ்க்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கும் டிராவல் ஆகுது. அந்த 2 பீரியட்ஸையுமே அவங்க அந்த ஏஜ் வளர்ந்ததுக்கு அப்புறம் வெயிட் பண்ணி எடுத்திருக்காங்க. உதாரணத்துக்கு அவங்க ஸ்கூல் படிக்கும்போது நடக்கக்கூடிய போர்ஷன்ஸ் சின்ன வயசுல அவங்கள வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் 8 வருஷம் வெயிட் பண்ணி அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய போர்ஷன்ஸை வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா டைரக்டர் ஹலிதா ஷமீம் அவர்கள் வந்து ஏலே, சில்லுக்கருப்பட்டி, அப்புறம் வந்து போரசம் பிபி இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணியிருந்தாலும் இதுக்கெல்லாம் முன்னாடியே ஆரம்பிச்ச படம் தான் இந்த மின்மினி. இப்படியான ஒரு புது அணுகுமுறையோட வெளிவந்திருக்கக்கூடிய இந்த மின்மினி படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடைலா பார்க்கலாம். இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் சபரி அண்ட் பிரவீனா, இவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியாது. ஆனா இவங்க 2 பேரும் வேற வேற முக்கியமான பிரச்சனைகள்ல மாட்டிக்கிட்டு உயிர் பிழைக்கிறாங்க. இவங்க 2 பேரோட உயிரும் காப்பாற்றப்பட்டதுக்கான காரணம் வந்து ஒரு பொதுவான விஷயமா இருக்கு. அது என்ன, அது எப்படி இவங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணுது, அதை தொடர்ந்து அந்த கேரக்டர்ஸுக்குள்ள ஏற்படக்கூடிய மனமாற்றம், அதை ஓவர் கம் பண்றதுக்கு அவங்க மேற்கொள்ற பயணம் அப்படிங்கிறது தான் மின்மினி படத்தோட மீதி கதை. இந்த படத்துல ரொம்ப இம்ப்ரெசிவா இருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுத்தையுமே 2 விதமா பிளான் பண்ணிருக்காங்க. வேற வேற லொகேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஊட்டியில் நடக்குது, செகண்ட் ஹாஃப் ஹிமாலயஸ்ல நடக்குது. அந்த 2 கேரக்டர்ஸும் 2 விதமான ஏஜ் குரூப்ல இருக்காங்க. அந்த ஏஜ் குரூப் ஏத்த மெச்சூரிட்டி மைண்ட் செட்டும் இருக்குது. இப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃபையும் செகண்ட் ஹாஃபையும் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருந்தது வந்து ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோம்னா ஊட்டியில ஒரு ஸ்கூல்ல நடக்கக்கூடிய சில விஷயங்களை பேஸ் பண்ணிருக்கு. 15 வயசு பசங்க 9th அல்லது 10th படிப்பாங்க. அந்த பசங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப அழகா காட்டியிருந்தாங்க. அந்த ஸ்கூல்ல பாரின்னு ஒரு பையன் வந்து ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு நிறைய கப்ஸ் அண்ட் மெடல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஸ்கூல்லே ஒரு பெரிய ஹீரோ மாதிரி இருக்கிறான். அப்போ அந்த ஸ்கூல்ல புதுசா ஜாயின் பண்ணக்கூடிய சபரி அப்படிங்கிற பையன் கூட இவங்க 2 பேருக்கும் ஒரு சின்ன ஈகோ கிளாஷ் மாதிரி ஒன்று ஆரம்பிக்குது. அதை தொடர்ந்து அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய சின்ன சின்ன சண்டைகள், அப்புறம் அந்த சண்டை வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறுறதுக்கு நடக்கக்கூடிய அந்த மொமெண்ட்ஸ் அதெல்லாமே ரொம்ப அழகா கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா ஹீரோயின் பிரவீனா வந்து ஏன் இந்த ஸ்கூல் வந்து ஜாயின் பண்றாங்க அப்படிங்கிறதுக்கான காரணம் வந்து ரொம்பவே அழுத்தமாகவும் கன்வின்சிங்காகவும் இருந்துச்சு. நான் அவனுக்காக ஏதாவது செய்யணும் இல்லம்மா. இதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஹீரோ ஹீரோயின் அவங்க 2 பேருக்கும் ஒருத்தர் தெரியாது. ஆனா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சின்ன கனெக்டிங் பாயிண்ட் இருக்குது. அந்த 2 கேரக்டர்ஸோட கேரக்டர் ஆர்க்கும் அந்த 2 கேரக்டரையும் அவங்க கனெக்ட் பண்றதுக்காக ஸ்கிரீன் பிளேல அவங்க பண்ணியிருந்த அந்த விஷயம் ரொம்பவே அழகா இருந்துச்சு. இந்த படத்தோட மிகப்பெரிய பிளஸ்ஸே அந்த விஷயம் தான். அதை சொன்னா ஸ்பாயிலர் ஆயிரும் அப்படிங்கிறதுனால அதை ஸ்கிப் பண்றேன். நிச்சயமா படம் பார்க்கும்போது அந்த விஷயத்தை ரொம்பவே ரசிப்பீங்க. இருளுக்கு அப்புறம் தெரியிற வெளிச்சத்தை விரும்ப மாட்டாங்க. ஆனா இந்த வெளிச்சம் அவனை ஒண்ணுமே செஞ்சிடல. கண்ணுக்கு தெரியாத ஒரு முடிவே இல்லாத ஒரு டன்னர்ல தான் அவன் எப்பவுமே பயணிச்சுட்டு இருக்கானோ. அடுத்ததான் செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஹிமாலயஸ்ல நடக்குது. 8 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிங்கறனால இவங்க வந்து ஒரு 22-23 வயசுல இருப்பாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அங்க ஹிமாலயஸ்ல பாத்தீங்கன்னா சபரி, பிரவீனா இவங்க 2 பேரும் வந்து டிராவல் பண்றாங்க. பைக்ல சேர்ந்து டிராவல் பண்ணல, தனித்தனியா தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம செல்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு ஆட்டமும் பல்லாயிரம் வருஷம் பழமையானது. லிட்ரலி அண்ட் பயாலஜிக்கலி சின்ன வயசுல இருந்த நீ இல்லை.